இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். நாளை மறுநாள் படம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பே நாளை மறுநாள் காலைதான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கால அளவுக்குள்ளாக பட மறு ஆய்வுக்கு அனுப்பிய பிறகு தணிக்கை சான்றிதழ் வழங்கி அந்த படம் அன்று வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நீங்க எப்படி பாக்குறீங்க? வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான். காரணம் நீங்களே சொன்ன மாதிரி நாளை மறுநாள் படம் ரிலீஸ். சென்சார் சர்டிபிகேட் இல்லாம அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்கப்புறம் சிறப்பு காட்சி, அதற்கு தமிழக அரசோட அனுமதி வாங்கணும். அதுவும் ரொம்ப கடினமான விஷயம். ஆனா என்னை பொறுத்தவரை நான் எப்படி பார்க்கிறேன்னா, ஒரு படத்துக்கு சென்சார் வகையில் இவ்வளவு இடைஞ்சல் கொடுக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எங்க காலத்துல கல்லூரி காலகட்டத்துல உதயசூரியனின் பார்வையிலேன்னு அன்பேவா படத்துல எம்ஜிஆர் ஒரு பாடல்ல உதயசூரியனின் பார்வையிலேன்னு ஒரு வார்த்தை வரும். உதயசூரியன் அப்ப திமுகவோட சின்னம் 67 தேர்தல், காங்கிரஸ் ஆட்சி, மத்தியில காங்கிரஸ் ஆட்சி. அதை மாத்தணும் என்று கடைசியில சென்சார் போர்டு ப்ராப்ளம். அது எப்படி மாத்தங்கிறதுல பெரிய பெரிய குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு அது ஏவிஎம் படங்க. உதயசூரியனின்ங்கிறதுக்கு பதிலாக புதிய சூரியனின்னு மாத்தினாங்க. டிலே ஆச்சு. பெரிய சர்ச்சையாக அது மாறியது. இது 1966 நினைவுகள். இப்படி பல சர்ச்சைகள் இருக்கு. இப்ப சமீபத்தில் கூட கங்கனா ராவத் படம் எமர்ஜென்சி, இதே மாதிரியான சர்ச்சைகள்லாம் கிளம்பிச்சு. நான் எப்படி இதை பார்க்கிறேன்னா, இதை கொஞ்சம் யூகிச்சிருக்கலாம். விஜய் அரசியல் இயக்கம், இதான் கடைசி படம்னு சொல்லிட்டாரு, அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு. படம் முடித்து கொஞ்சம் ஏர்லியரா அவங்க பிளான் பண்ணி சென்சாருக்கு அனுப்பி இருக்கலாம். அந்த இடத்துல அவங்க கொஞ்சம் பிழை பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் அவங்க யூகிச்சிருக்க வேண்டிய விஷயம். ஒரு அப்ரிஹென்ஷன் வந்திருக்கணும். ஈசி எக்ஸாமினிங் கமிட்டி 5 பேர் உட்கார்ந்து படம் பாக்குறாங்க. 5 பேரும் வெவ்வேறு ஃபீல்டுல இருந்து வர்றவங்க தான். அவங்களுக்கு அரசியல் உள்ள மனதுக்குள்ள அரசியல் இருக்கும். எல்லாருக்கும் அரசியல் இருக்குல்ல. உங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கும், எனக்கு ஒரு அரசியல் இருக்கும். அதுல யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு புகார் கொடுத்திருக்கிறாருன்னா அவரோட உரிமை தான் அது. அது ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ போர்டு சேர்மன் இண்டிபெண்டா ஒரு முடிவு எடுப்பாரு. எடுத்து இங்க இருக்கிற ரீஜன் ஆபீசருக்கு அனுப்புவாரு. நம்ம சாஸ்திரி பவன்ல இருக்கிற ஆபீஸுக்கு. அவங்க ஆர்சிக்கு போறதுன்னு முடிவு எடுத்திருப்பாங்க. ரிவிஷன் கமிட்டிக்கு, ரிவைசிங் கமிட்டிக்கு. என்னோட படம் கூட ஒரு படம் ரிவைசிங் கமிட்டிக்கு போய் ரொம்ப சிக்கலாயிருக்கு ஒரு காலத்துல, 1982, 83 காலகட்டத்துல. எதுக்காக சொல்றேன்னா, ப்ராசஸே இந்த மாதிரி தான். அது ப்ராசஸ் இட் செல்ஃப் இஸ் அ பனிஷ்மெண்ட். சென்சாரை பொறுத்த வரைக்கும் அண்ணாலாம் சென்சாரே இருக்கக்கூடாதுன்னா ஒரு தடவை ரொம்ப கூட்டத்துல ரொம்ப ஆவேசமா எல்லாம் பேசியிருக்காரு. அப்போ இந்த ப்ராசஸ உணர்ந்திருக்க வேண்டியது பட தயாரிப்பு. ஏன்னா அவங்களுக்கு 500 crores ஸ்டேக்கு, 5000 ஸ்கிரீன்ஸ்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ டிலே ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு ஏமாற்றம் இருக்கும். மதுரையில எல்லாம் அட்வான்ஸ் புக்கிங் டிக்கெட் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் ஏதாவது ஒரு சமரச ஏற்பாடுக்கு 2 தரப்பும் வரணும். ஒன்று, ஒரு 2 நாள் டிலே பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாங்கிற சமரசத்துக்கு பட தயாரிப்பு நிறுவனம் வரணும். இன்னொன்னு, குயிக்கா ரிவைசிங் கமிட்டிக்கு போய் நாளைக்கே காலையிலேயே ரிவைசிங் கமிட்டி உட்காரலாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இன்னொன்னு, ஈஸியில யார் இருக்கிறாங்கிற செய்தியே முதல் நாள் படம் பார்க்கறதுக்கு முதல் நாள் தான் டிசைட் ஆகும். ஏராளமான பேர் தணிக்கை குழுவுல இடம் பெற்றிருப்பாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட படத்தை தணிக்கை செய்வதற்கு அந்த முதல் பார்வைக்கு எந்த 5 பேர் உட்கார போறாங்க என்பது நமக்கு தெரியவே தெரியாது. எப்போதுமே ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து படம் அந்த தணிக்கைக்கான தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணும்போது மட்டும்தான் இன்னென்ன பேர் ஈசி உள்ள உட்கார்ந்து இருக்கு எக்ஸாமினிங் கமிட்டிங்கிறது நமக்கு தெரிய வரும். எனவே முதல்ல ஒரு பெரிய சதி, கிரிமினல் கான்ஸ்பிரசி. எப்பவுமே விஜய் தரப்பு எல்லாத்துலயுமே கிரிமினல் கான்ஸ்பிரசி பாக்குறவங்க, பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி இருக்கு அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. படம் பார்த்த பிறகு யாராவது ஒருவருக்கு, அந்த ஈசியில இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு பொலிட்டிக்கலா அது மனதளவுல தவறுன்னு கூட பட்டிருக்கலாம். அதை நம்ம குறை சொல்ல முடியாதுங்கள. அப்போ இதுல ஏதாவது ஒரு சமரசம் ஏன் ஏற்படணும்னா, வாட் எவர் இட் இஸ், நிறைய ரசிகர்கள் எதிர்பார்ப்பு இருக்கும். நிறைய பேரோட வாழ்வாதாரம் இதுல இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சமரசம் இருக்கணும். சமரசம் என்பது அநேகமாக 2 நாள் அல்லது 3 நாள் டிலேயா படம் ரிலீஸ் ஆகிறது தான் போய் முடியும் என்பது எனது பார்வை. நிச்சயமாக சார். இந்த படத்திற்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நெருக்கடிகளை எல்லாம் பார்க்கும் போது எப்போது சிக்கல்கள் தீர்ந்து படம் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? அதற்கான கால அளவு எவ்வளவு தேவைப்படும்? குறைந்தபட்சம் 3 அல்லது 4 நாட்கள் தேவைப்படும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாளை மறுநாள் தீர்ப்பு வருவதாகவோ அல்ல நாளை ஈவினிங் லேட்டா தீர்ப்பு வர்றதாக வச்சாலும் சென்சார் போர்டுக்கு தீர்ப்பு கம்யூனிகேட் ஆகணும். அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுன்னு முடிவு பண்ணாங்கன்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாத. சிங்கிள் ஜட்ஜ் தானே, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுன்னு முடிவு பண்ணலாம். இல்ல இங்கேயே இன்னொரு அப்பீல் போக முடியுமான்னு பார்ப்பாங்க. சண்டைன்னு வந்துருச்சுன்னா சென்சார் போர்டு அவங்களுக்கும் நிறைய அதிகாரங்கள் இருக்கு. ரெண்டாவது அதை ஒத்துக்கிட்டா இது ஆல் இண்டியா எக்ஸாம்பிளா மாறிடும்.
சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்படிதான் உத்தரவிட்டார்கள்னு நாளைக்கு வந்து எங்கேயாவது மும்பை உயர்நீதிமன்றத்தில் யாராவது ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. படங்களுக்கு தணிக்கை பிரச்சனை வருதுங்கிறது இந்தியா பூராவும் வந்துட்டு தான் இருக்கு, வரலன்னுலாம் சொல்ல முடியாதுங்க. அரசியல் நோக்கமும் இருக்கத்தான் செய்யுது. அப்போ உடனே வந்து சென்சார் போர்டு ஒத்துக்காது, அது அதோட பெரிய சிக்கல். என்றால் ஏதோ ரெண்டு தரப்பும் இணங்குற மாதிரியான ஒரு தீர்ப்பு அமையணும், ஒரு சமரச ஏற்பாடு அமையணும். அது மேற்கோள் தீர்ப்பாக அமைந்து விடக்கூடாது. இதுல வந்து அவங்க குறியாக இருப்பார்கள். அப்படி என்றால் மிக இயல்பாகவே 3 நாள் அல்லது 4 நாள் டிலே வர்றது தவிர்க்க முடியாது. ஒருவேளை பொங்கலுக்கு வெளியிடலாம் அப்படிங்கிற மாற்று முடிவுக்கும் கூட போகலாம் என்பது எனது பார்வை. இந்த வழக்கில் ஒன்றிய அரசு தரப்பில் இருந்து ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சான்றிதழ் வழங்குவதற்கு முன்பாகவே வெளியீட்டு தேதியை படக்குழு அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒரு படக்குழு வந்து வெளியீட்டு தேதி டார்கெட் டேட்டா அறிவிச்சுக்கிட்டு அதுக்கு ஒர்க் பண்ணலாம். ஆனா இதுதான் வெளியீட்டு தேதின்னு தெரியும் போது அதுக்கு சஃபிஷியன்ட் டைம் இன் அட்வான்ஸ் வந்து அவங்க ஒர்க்கை பினிஷ் பண்ணிருக்கணும் இல்லையா? போஸ்ட் ப்ரொடக்ஷனை முடிச்சு நல்ல சஃபிஷியண்டா டைம் பாலிடிக்ஸ் வரும்னு யூகிச்சிருக்கலாம். ஒரு மாசம் முன்பே முடிச்சிருக்கலாம். அந்த இடத்துல தான் இதுல ப்ராப்ளம் வருது. மற்றபடி 9ஆம் தேதி தான் ரிலீஸ் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்றத தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.